அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷ்ணாத்மா. டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதுல இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது, ஒரு வீடு அவர்களுடைய பூர்வீகத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமைகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த டிஎன்ஏவினுடைய ஆய்வுகள். அந்த பூர்வீகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மரபணு. இந்த உடல் என்கின்ற வீட்டை சார்ந்த மரபணுவும் அதனோடு தொடர்புடைய நாம் கட்டக்கூடிய அந்த இடத்தை சார்ந்து தான் அமைகிறது. அதைத்தான் நம்ம இந்த டிஎன்ஏ வாஸ்துவோட பொருத்தி நாம் பார்க்கின்றோம். சரி, இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போமா? ஒரு வீட்டிற்கு வாஸ்து பார்க்க சென்றிருந்தோம். முதல்ல அவர்களுடைய வணிக நிறுவனத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கு சென்று பார்த்த பொழுது அவர்களுடைய 3வது மாடியில் அலுவலகம் இருந்தது. அந்த அலுவலகத்தில் இருந்து பார்க்கையில் வடகிழக்கு என்கின்ற ஈசானியம் என்கின்ற பகுதியில் கழிவறை வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவருக்கு அங்கு கழிவறை இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் இருக்கும் என்பதை விவரமாக விளக்கியிருந்தோம். அவர், ஆமாம், அதுபோல் அனைத்து தொந்தரவுகளும் எங்களுக்கு இருக்கிறது, அனுபவப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் என்று. சரி, அந்த கழிவறை அந்த இடத்திலிருந்து எடுத்து விடுங்கள் என்று கூறினோம். சரி என்று அவர்கள் கூறினார்கள். அதன் பிறகு கீழே பார்க்கலாம் என்று, அந்த மற்ற தளத்தையும் பார்க்கலாம் என்று பார்க்கும் பொழுது, அன்று ஞாயிற்றுக்கிழமை என்னும் காரணத்தினால் அந்த வணிக நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தன. அதனால் முழுமையாக பார்க்க முடியவில்லை. சரி என்று அவர்களுடைய தொழில் சார்ந்த மற்றொரு நிறுவனங்கள் இடங்களுக்கும் கூட்டி சென்றார்கள். அது ஒரு மைனிங் அப்படிங்கிறதுல இருந்தது. அங்கு போய் பார்க்கும் பொழுதும் இந்த வடகிழக்குக்கு எப்படி தொடர்புடையதாக இருக்கின்றதோ அதே போன்ற பாதிப்புகள் அங்கேயும் இருந்தன. அப்பொழுதுதான் அவர்களுக்கு கூறினோம், பாருங்கள், அந்த வடகிழக்கு என்கின்ற பகுதியில் நீங்கள் எப்படி அமைத்திருந்தீர்களோ அதை தொடர்ந்தே உங்களுடைய இந்த மைண்ட்ஸ்லேயும் இதுபோல தான் இருக்கிறது பாருங்கள் என்னும் பொழுதுதான் அப்பொழுது அவர்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டது. அப்பொழுது கூறினேன், இங்கே எப்படி இருக்கிறதோ இதனோடு தொடர்பு படுத்தித்தான் உங்களுடைய இருப்பிடம், அந்த இல்லம் இருக்கும் என்று கூறினேன். அவர்கள் நம்பவில்லை. அப்பொழுது அவர்களுடைய இருப்பிடத்திற்கு கூட்டி சென்றார்கள். அங்கு சென்று அவர்களுக்கு காட்டும் பொழுது அதே போன்ற பாதிப்புகள் அந்த வீட்டில் இருப்பதையும் பார்க்க முடிந்தது. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அது எப்படி? ஒரு கடைக்காக நம்ம பார்க்கும் பொழுது மைண்ட்ஸுக்கும் அதே மாதிரி பாதிப்பு இருக்கின்றது, வீட்டிற்கும் அதே மாதிரி பாதிப்பு இருக்கிறது, இது எப்படி சாத்தியம் என்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிற விளக்கங்களை எல்லாம் கொடுத்து, இந்தந்த இடத்துல எந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்தால் வாஸ்துவின்படி இல்லாத இடத்தில் எது இருந்தால் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அதை சரி செய்ய சொன்னோம். சொன்ன உடனே அவர்கள் சரி செய்துவிட்டார்கள். அவற்றில் பல மாறுதல்களை அவர்கள் உடனடியாக அனுபவித்தது அவர்களுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை அவர்களுடைய வணிக நிறுவனத்துக்கு அழைத்து சென்று மீண்டும் பார்க்கலாம் என்றார்கள். அப்பொழுது அனைத்து நிறுவனங்களும் திறந்திருந்தன. அப்பொழுது முழுமையாக கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு முதலும் கோணல் முற்றிலும் கோணல் என்று கூறுவார்கள் அல்லவா, அதே போல் முதல்ல அந்த கட்டிடத்தை ஆரம்பிக்கும் போது, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், அதற்கு கீழே கார் பார்க்கிங் அப்படிங்கிறதுக்காகவும் அடியில் அண்டர் கிரவுண்டு வைத்திருக்கிறார்கள். அங்கும் ஒரு வாடகைக்காக வைத்திருக்கிறார்கள். முதல்ல ஆரம்பித்த இடமே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு என்கின்ற பகுதியில் ஈசானியத்தில் தான் மாடிப்படி அமைத்திருந்தார்கள். அதோடு மட்டும் முடியவில்லை, அந்த மாடிப்படி அமைத்து முதல் தளத்திற்கு சென்றிருக்கும் பொழுது அந்த முதல் தளத்திலும் அங்குதான் கழிவறை வைத்திருந்தார்கள். 2வது தளத்திற்கு போகும் பொழுதும் அங்கும் தான் கழிவறை வைத்திருக்கிறார்கள். 3வது தளத்திற்கு போகும்போது தான் அவருடைய அலுவலகம் இருந்த இடத்தில் கழிவறை இருந்தது. அதைத்தான் நாம் எடுக்க சொல்லியிருந்தோம். பாருங்கள், ஒரு இடத்தில் செய்த தவறு அது எப்படி மீண்டும் மீண்டும் தவறை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சரி அப்படின்னு அவர்களுடைய வணிக நிறுவனத்திற்கு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டு அங்கேயும் உள்ளே போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வங்கி எல்லாம் இருந்தது. அங்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஈசானியம் என்கின்ற பகுதி அடைத்து வைக்கக்கூடாது, கொஞ்சம் காற்றோட்டமாகவோ அல்லது வெளிச்சமாகவோ இருக்க வேண்டும் என்று கூறுவோம் அல்லவா. அங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வங்கியில் பாதுகாப்பு பெட்டகம் அப்படிங்கிற இடத்த அந்த மூலையில் தான் வைத்து அடைத்து வைத்திருக்கிறார்கள், பாரத்தை வைத்திருக்கிறார்கள். கீழே எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அதே மாற்றம் அங்கும் தொடர்கிறது. அதே போல் இன்னொரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வணிக நிறுவனத்துக்கு போகும்போது அங்கும் அதே ஈசானியத்தில் தான் பாரத்தை வைத்த மாதிரி ஒரு அறையை வைத்திருக்கிறார்கள்.
ஸோ முழுமையாக அந்த கட்டிடம் வடகிழக்கு என்கின்ற பகுதி, ஈசானியம் அப்படிங்கிற பகுதியில் எது ரொம்ப வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் அதிக பாரம் வைக்காமலும் இருக்க வேண்டும் என்று வாஸ்துவில் நாம் கூறுகிறோம் அல்லவா? ஆனால் முழுமையாக பாரத்தை வைத்த கட்டிடமாகவும் முழுமையாக அடைக்கப்பட்ட கட்டிடமாகவும் அது இருந்திருக்கிறது. அதனால் அவர்களுக்கு பல மாற்றங்கள், அதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டதை அவர்கள் உணர்ந்து இருக்கிறார்கள் இப்பொழுதுதான். சரி, இதை சரி செய்யுங்கள் அப்படின்னு கூறும் பொழுது அவர்களுக்கு கூறியிருந்தோம், நீங்கள் இதை எளிமையாக உடனடியாக சரி செய்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். அதனால் இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள் என்றால், நீங்கள், அதாவது நீங்களும் உங்கள் தந்தையோ உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோ இதை இடிக்கும் பொழுது வெளியூர் ஏதும் செல்லக்கூடாது. நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது தான் இதை இடித்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீண்ட நாட்கள் கட்டிடம், நீண்ட நாட்களாக அந்த கட்டிடம் அப்படியே இருந்திருக்கிறது. அதன் மூலம் பல பாதிப்புகளாக இருந்தாலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. திடீரென்று அவற்றை நாம் சரி செய்யலாம் என்று நினைக்கும் போது அதனால் ஒரு மாறுதல்கள் ஏற்படக்கூடும். ஆதலால் வெளியே பயணங்களோ வெளியே எங்கும் செல்ல வேண்டாம் என்று கூறியிருந்தோம். அதே போல முதல்ல மேலே மாடியில் இருக்க கட்டடத்தை, அதாவது கழிவறை இடிக்கிறதற்கான ஏற்பாடு செய்வதற்கு கீழே இருந்து மேலே செங்கல் கல்லை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக இல்லை, ஒரு 5 நிமிடம்தான் கீழிருந்து மேலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்களது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 1 மாத காலத்திற்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு நினைவு கூறியிருந்தேன், இதை இடிப்பது சாதாரண விஷயம் அல்ல, இடிப்பதற்கு முன்பு சில நிகழ்வுகள் ஏற்படும், அதற்கு தயாராக வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதே போல் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த அவருடைய மகன் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு உடனடியாக அருகில் ஒரு அதாவது கழிவறையை கட்டிவிட்டு அதற்கப்புறம் அதை இடித்து விட்டார். இடித்து விட்ட பிறகு அவருக்கு சிறுநீரகத்தில் கற்கள் இருந்திருக்கிறது. இதற்கு முன்பாக அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றார். ஆனால் அதற்கப்புறம் சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு, வலிகள் எல்லாம் இருந்திருக்கின்றது. இந்த மேலே இருந்த அந்த பாத்ரூமை இடித்த உடனே அவர் சிறுநீரகம் செல்லும்போது அந்த கற்கள் வெளியே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி மிகவும் ஆச்சரியப்பட்டார். சரி, அதோடு மட்டுமல்லாமல் கீழே இருக்கக்கூடிய அனைத்து கழிவறைகளையும் இடியுங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு எல்லா வேலைகளையும் தயார் செய்து இடித்து விட்டார்கள். இறுதியாக கீழே இருக்க வடகிழக்கு என்கின்ற ஈசானிய பகுதியில் முதலில் வைத்த கட்டிடத்தில் படிக்கட்டு இருந்தது இல்லையா, அதையும் இடித்துவிட்டு வேறொரு இடத்திற்கு மாற்றம் செய்துவிட்டு இவை அனைத்தையும் 3 வாரத்தில் உடனடியாக சரி செய்து விட்டார். அதன் பிறகு அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அதையும் செய்துவிட்டு அவருடைய மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு போகும்போது அங்கேயும் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அதையும் செய்து விட்டார். இவைகள் அனைத்தும் 1 மாதத்திலேயே செய்துவிட்டார். 1 மாதத்திலே செய்ததினால் அவருக்கு ஏற்பட்ட பலன்களையும் அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். எதற்காக இதை நாம் சொல்கிறோம் என்றால், பூர்வீகம் அப்படிங்கிறது நம்மளுடைய மரபணுவை சார்ந்தது, இந்த டிஎன்ஏவை சார்ந்தது. இந்த டிஎன்ஏ எப்படி நம்முடைய பிறப்பை தீர்மானிக்கின்றதோ அதே போல தான் நம்முடைய இருப்பிடம் என்பது நமது மரபணுவை சார்ந்தது தான். நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இல்லை லண்டனில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பூர்வீகம் இங்கே எப்படி இருக்கின்றதோ அந்த பூர்வீகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் அங்கு இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் என்பது தான் நம்முடைய டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிற ஆய்வில் நாம் அறிந்தது. அவற்றை அனுபவமாக மற்ற மக்களுக்கு கொடுக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு ஏற்படுவதை பார்த்திருக்கின்றோம். என்ன நேயர்களே, இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறது பூர்வீகத்தோட தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இது மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இனி வரக்கூடிய பதிவுகளை நாம் பார்க்கலாம். நன்றி.